ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய பணிகளை நாங்கள் நிறைவு செய்து இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தை கூடி வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து கால மாலை ஆராதனை வேளையிலே இந்த தியான கூடுகையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருப்பீராக. எங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாய் தியானிக்கிற தியானத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உமது நாமம் மகிமைப்படட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 121வது பாடலை பாடுவோம். என் அருள் நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கிறேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 121 பாடுவோம். என் அருள் நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்று நன்பே என் உள்ளத்தில் என் மீட்பர் சிலுவை அல்லால் வேறெதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் அதினால் தகாததென்று தள்ளுவேன். கைத்தலை காலிலும் நீதோ பேரன்பும் துன்பும் கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ முள்மூடியும் ஒப்பற்றதே. சராசரங்கள் அனைத்தும் அவன்புக்கு எம்மாத்திரம். என் ஜீவன் சுகம் செல்வமும் என் நேசருக்கு பாத்தியம். மாந்தர்க்கு மீட்பை கஸ்தியால் சம்பாதித்தீர்ந்த இயேசுவே உமக்கு என்றும் தாசராய் ஸ்தோத்திரம் உண்டாகவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிகை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எழுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல ஆடுகளின் வழிகளை விட்டு வழி அடைந்த போலும் எங்கள் இருதயத்தில் யோசனைகளுக்கும் தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான நமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல அன்பில் 45 குணமாய்க்கு சிறுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், சோதனையை பிரவேசிக்கப்படாமல் தீர்ப்புகளும் ராஜ்யமும் மகிமையும் என்னென்றை கூறுகிறேன். ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 36ஆம் சங்கீதம். சங்கீதம் 36ஐ முறை முறையாக நாம் வாசிப்போம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவரை ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்திற்கு வைத்திருந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருகிறார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக கிறிஸ்து சபையும் பரிசுத்தங்களை பாவமன்னிப்பும் சரீரம் இருக்கிறது நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் உடைய. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனங்களே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டு கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள்.
ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்பு: நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப கூடுகை உங்களுடைய வீடுகளில் நடக்கிறது. ஒரு முறையாவது உங்களுடைய வீடுகளில் நிரப்புவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அநேக நாட்கள் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வீடுகளை நீங்கள் ஜெபிப்பதற்காக கர்த்தருக்கு என்று சொல்லி நீங்கள் திறந்து கொடுங்கள். அது உங்கள் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். அது ஐக்கியமாய் நாம் ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக அமையும். ஆகவே நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்குறித்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெண்களுடைய ஐக்கிய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களிடத்திலே உங்களுடைய வீட்டிற்கு என்னைக்கு ஜெப கூட்டம் நடத்த வேண்டும் என்று முன்கூட்டியே நீங்கள் குறித்து கொள்ள உங்களுடைய அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். பொழுது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் கேட்போம். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய காரியிலே காணப்படுகிற களைகளை நாம் களை தெரிய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆவின் கலைகளை இந்த தபசு நாட்களில் அல்லது லெந்து நாட்களில் நாம் கலை வேண்டும் என்பதன் தலைப்பின் அடிப்படையில் இன்று நம்ம பார்க்க போகுவது தூய்மை இல்லாமை. தூய்மை இல்லாமை, இதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்றதுன்னா அசுத்தம் என்று பெயர். நம் தேவன் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் தூயாதி தூயவர். அவர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால, அவர் சுத்தமாக இருக்கிறதுனால நீங்களும் நானும் தூய்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அதற்காக ஆதாரமாக எடுத்த கேட்ட வேத பகுதியிலே அதை குறித்து வருகின்றது. ஆண்டவருக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் வெறுக்கிறார். ஏன்னா நம்மகிட்ட தூய்மை இல்லை. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்து இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த 16வது வசனத்தில் பாருங்க, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அப்போ நம்ம அசுத்தமாக இருக்கிறோங்கிறத ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ மேலே உள்ள எல்லா காரியங்களையும் சொல்லி எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார். 18வது வசனத்தில் பாருங்க, 17, 18. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேறிருந்தாலும் குறைந்த மழை போல வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பரச் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். கண்டிப்பாக நாம் சுத்தம் உள்ளவர்களாய் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய பாவங்கள் சுத்தமாக்க கழுவப்படும். நாம் பஞ்சை போன்று வெண்மையுள்ளவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ நம்முடைய உடம்பு, நம்முடைய சிந்தை, செயல்கள் எல்லாவற்றிலுமே தூய்மை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பக்கத்தில் ஓடுது பார்த்தீங்களா, தாமிரபரணி ஆறு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்புன்னு நினைக்கிறேன், ஒரு 5 அடிக்கு தண்ணி போனால் கூட நாம் அதில் உள்ள நின்று ஒரு ₹1 நாணயத்தை கீழே போட்டால் என்ன செய்யும், பார்க்க நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, ஒன்றுமே தெரியாது. எது விழுந்தாலும் நம்ம எடுக்க முடியாத அளவுக்கு அசுத்தமாக அந்த ஆறு ஓடுகின்றது. அப்போ அந்த தாமிரபரணியிடம் அன்றைக்கு இருந்த அதே நிலையில் நம்மளது சிந்தை, நம்மளது உடம்பு, எண்ணங்கள் எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும். எப்பொழுது அது அசுத்தமாகின்றதோ அப்போ அதில் இருந்து நம்ம எதையும் நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் தேவன் என்ன சொல்லுகிறார், நம்முடைய அசுத்தமானவைகளை நாம் களைய வேண்டும் என்று இந்த நாளிலே விரும்புகிறார். ஒருவேளை இந்த கஷ்ட நாட்களை, தபஸ் நாட்களை ஆசரிக்கிற நாம் நம்மில் களைய வேண்டிய அசுத்தங்களை, நம்ம அல்லது தூய்மையின்மையை நாம் களைய வேண்டும். நாம் அப்படின்னா நம்ம சரீரம் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, அசுத்தமான உதடு அல்லது அசுத்தமான நாவு. நம்ம வாயில் வந்ததெல்லாம் பேசி விடுகிறோம். நிறைய நேரங்களில் நமக்கு எரிச்சல் வருது, எதையோ பேசுகிறோம். கோபத்தில் வந்த உடனே நம்ம பேசுறது நம்மளுக்கே தெரியாது. அடுத்தவங்களே அவதூறாக பேசுகிறோம். யார் என்ன சொன்னாலும் தெரியாது, தெரியாமலே பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்தவங்களை திட்டுனா தான் நம்மளுக்கு மனசு ஆறுது. அந்த அளவுக்கு நம்முடைய வாய் அல்லது நம்முடைய நாவு அசுத்தமான காரியங்களை பேசுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் அதிலிருந்து என்ன செய்யணும், விடுபட வேண்டும். அடுத்தவங்களை பேசுறது அல்லது குறை கூறுறது
எரிச்சலோடு கூறுவது, இந்த காரியங்கள் நம்மளை விட்டு அகன்று போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே இல்லை. ஏசாயா சொல்லுகிறார், நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் அசுத்தமானவர்கள் இருக்கிற இடத்துல நான் வாசமாய் இருக்கிறவன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொல்றாரு. ஆண்டவர் அவரை கூடும்போது அவர் சொல்றாரு, நான் அசுத்த உதடு உள்ளவன். ஆண்டவர் அதை பின்னால் பார்த்தீங்கன்னா அதை சுத்தப்படுத்துவதெல்லாம் பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கும்போது நாம் அசுத்த நாவு உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்க. யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் வாசிங்க. தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். சரிதானா? நாவை அடக்காமல் நான் பக்தி உள்ளவன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பக்தி ஒன்றுமே இல்லை. அப்போ நம்முடைய சொல்லில் நம்மளுக்கு என்ன சொன்னோம்? பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாம் பேசுகிற பேச்சு ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்போ பிரியமில்லாத காரியங்களே நம்ம பேசினா அது பிரயோஜனம் இல்லை. யோபு பாருங்க, யோபுவினுடைய 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் மனைவி யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யாமல் இருந்தான். மனைவி தூசித்துட்டு சாவுன்னு சொல்றார். அப்போ சொல்றான், நன்மை பெற்ற நான் ஆண்டவருடைய தீமையும் பெறணும். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. அப்போ அந்த அளவுக்கு அவன் தன் நாவை காத்து கொண்டான். அப்போ யோபு பேர்ல நாமளும் நினைச்சணும், நம்முடைய நாவை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. யாக்கோபு 3:2 என் சகோதரரே, வாசிங்க. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் யாக்கோபு 3:2 எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். போதும். இதில் என்ன சொல்லியிருக்கு? நம்ம என்ன சொன்னோம்? நாவை அடக்க வேண்டும். ஒருத்தர் நல்லது பேசுகிறான்னு சொன்னால் அவன் தேவ பக்திக்கு பேசட்டும். அதுக்கு பின்னால் வர்ற வசனங்களை பாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, குதிரையை குறித்து பாருங்கள், குதிரையை பாருங்கள். குதிரை எப்படி இருக்கணும், அது கரெக்டாக போகணுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கடிவாளம் தேவை. அதில் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டிருப்போம். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 5ஆவது வசனத்தில் கப்பலை பாருங்கள், அது எவ்வளவு பெருசு. ஆனால் திசை மாறும்போது, காற்றினால் அடிக்கப்பட்டு திசை மாறும்போது அதை ஓட்டுகிறவன் ஒரு சுக்கானை போட்டு அதை நிறுத்துகிறான். அப்போ நம்ம பைக் என்ன கண்டிப்பாக ஒரு ஃபுட்டு வேணும்னு நினைக்கிறேன். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொடுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொடுக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்போ நாவும் நம்ம பேசுறது நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தையே நிச்சயம் நிறுத்தி விடும். நம்ம ஒருவேளை தீயவைகளே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மற்றவர்கள் நம்மகிட்ட பேசுகிறதுக்கே யோசிப்பாங்க. இவங்ககிட்ட போய் பேசினா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது அசுத்தமான காரியங்களை குறித்து பேசுவாங்க. இவங்ககிட்ட நம்ம பேசாமல் இருப்பதே பெட்டர். அப்போ நம்மளோட நாவு, நாம் பேசுகிற பேச்சு தூய்மையானதாக பிறர் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் அமைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு பரிசுத்தராக இருக்கிறதுனால, அவர் பரிசுத்தமான காரியங்களை பேசுகிறதுனால நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை அழைக்கிறார். 2வது பாருங்க, அசுத்தமான கண்கள். இதான் இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு காரணமே தான். தேவையில்லாதவற்றை பார்க்கிறோம். என்னது அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், எங்கெல்லாமோ போகிறோம். பார்ப்பதற்கான வசதிகள் இன்னைக்கு வந்து போச்சு. தேவையில்லாத அசுத்தமான காரியங்களை நாம் கண்களினால் பார்ப்பதனால நாமே நம்மளை என்ன செய்கிறோம்? குறைத்து கொள்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 2 யோவான் 9:18 பாருங்க. 2 யோவான் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன். கண்களின் இச்சையின் இருக்கும் இருக்குதுங்களா? 2 யோவான் 2ஆம் அதிகாரம்
18ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை. போதும், கண்களின் இச்சை. நம்ம பார்க்கறதுலே நமக்கு இச்சை வந்துடுது. அப்படி வேதாகமத்தில் 2 மணி நேரம் நம்ம சுட்டி காட்டலாம். 2 பேரை நம்மகிட்ட சுட்டி காட்டுறேன். ஏவாள் கனியை பார்த்தா இச்சிக்கப்பட்டாள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இது வருகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம். போதும், பார்வைக்கு இன்பம். அப்படி வாசிக்கலாம், தனியாக வாசித்துருங்க. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் பாவம் உண்டாயிட்டுன்னு வச்சு விடுங்களேன். ஆண்டவர் எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனி அவள் பார்வைக்கு இன்பமாக இருந்ததுன்னு இருக்கு. அப்போ அவளுடைய கண்ணில் ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. சாத்தான் வந்து அவளை மேற்கொள்ளும் போது அவளுடைய பார்வை, அதுவரை ஆண்டவர் சமூகத்தில் இருந்த ஏவாள் எப்பொழுது சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டாலோ அப்பொழுது பாவமான காரியங்கள் அவளுக்கு இன்பமாக தெரிந்தது. தானும் சாப்பிட்டு தனது புருஷனுக்கும் கொடுக்கிறார். அப்போ அவருடைய பார்வை மாறுபடும் போது பாவம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. 2 சாமுவேல் 11:2 பார்த்தீங்கன்னா இங்கே தாவீது இவன் அப்படி உப்பரிக்கையில் உட்கார்ந்துட்டு இருக்கான். தான் படுத்திருந்தவன் எந்திரிச்சு உப்பரிக்கை மேல் உட்கார்ந்துருக்கான். ஒரு ஸ்திரீ குளிக்க போறா. அவள் அழகுள்ளவள், சௌந்தரியம் உள்ளவள் இருக்கு. இவனுடைய பார்வை மாறி போச்சு. அவன் பார்வை மாறினதுனால பத்சேபாள் இடத்துல என்ன செய்கிறான்? அவன் வந்து தவறு செய்கிறான். அவன் தவறு செய்த பின்பு தான் சங்கீதம் 51 எழுதுறார். அப்போ பாருங்க, அவனுடைய பார்வை மூலமாக பாவம் செய்ய ஆரம்பித்துட்டான். அதுவரை ஆண்டவருடைய வசத்தில் இருந்தவன் தான். அவன் கண்கள் மாறும்போது, அவனுடைய இச்சைகள் வரும்போது அவன் பாவம் செய்வதற்கு மாறிவிடுகிறான். அப்போ எப்போ வந்து நம்முடைய கண்களில் இச்சை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நம்ம நினைச்சிடும் பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். நம்ம கண்களை நம்ம எப்போ நினைச்சணும், நம்ம கரெக்டாக வைத்திருக்கணும். தேவையில்லாத காரியங்களை நாம் பார்க்கக்கூடாது. அது நம்மளுக்கு தேவையாக பாருங்க, இல்லைன்னா அது வேண்டாம். அது நம்மளுக்கு இச்சையை கொண்டு வந்து விடும். அப்படி தான் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு பல நீதிமொழிகள் ஒரு பார்த்தீங்களா, சாராயம் பார்ப்பதற்கு பளபளப்பாயிட்டு வந்துன்னு இருக்கும். அப்போ பாருங்க, அது பாவத்துக்கு தூண்டுகிறது. என் கண்ணில் வந்து எனக்கு என்ன செய்யல, பரிசுத்தம் இல்லைன்னா கண்டிப்பாக அது பாவத்தில் தான் கொண்டு சேர்க்கும். இப்போ முதலாவது நான் சொன்னேன், நமது உதடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அசுத்தம் உள்ளதாக இருக்கக்கூடாது. 2வது நமக்கு கண்கள் என்ன செய்யணும், பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். 3வது பாருங்க, அசுத்தமான கைகள். நம்ம இந்த கைகள்னால தான் எல்லா பாவத்தையும் நிறைய செய்கிறோம். நம்ம அரசியல் இதில் பார்த்தீங்கன்னா கையூட்டு வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, அடுத்தவங்களை அடிக்கிறது. இந்த கைகளினால் பல பிரச்சனைகள். நம் கைகள் எப்படி இருக்கு, நம் கைகளை நாம் பரிசுத்தமாக வச்சிருக்கிறோமா? ஏன்னா இந்த கைகள் மூலமாக தான் பாவம் வந்து என்ன செய்யுதுன்னா பெருகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம பாவத்துக்கு நம்ம அடிமையாகும்போது நம்முடைய கைகள் தான் அதற்கு முதன்மையாக இருக்கும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனத்தில் இந்த கேயாசின்னு ஒருவரை பற்றி இருக்கும். வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகி நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று கட்டளை ஜீவன் மேல் ஆணையிட்டு. போதும். இங்கே பாருங்க, இங்கே வந்து ராஜாவை பார்க்கறதுக்காக நாகமான் வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் நாகமான் கொண்டு வந்ததை என்ன செய்யலை, வாங்கலை. இப்போ கேயாசிக்கு அதுக்கு மேலே ஒரு கண்ணு வந்துருச்சு. பின்னாலே ஓடி போய் அவங்ககிட்ட நினைக்கிறான், பொருட்களை வாங்கி வருகிறான், கையூட்டு லஞ்சம் வந்துருச்சு. அப்போ கேயாசி நினைச்சிடான். அதுக்கு பிறகு அவனுடைய பாடுகளை வித்தியாசமாக இருக்கும். இந்த கேயாசி யாரு, அது முதல்ல ஆரம்பத்தில் அரசிங்க முதல் வசனம் அவனுடைய வேலைக்காரன் தான். அப்போ ராஜா அவனுடைய எஜமான் அதை வாங்கலன்னு உடனே இதை அவன் வாங்கணும்னு நினைக்கிறான். அப்போ லஞ்சம் எங்கேருந்து, அப்படி முதல்ல ஆரம்பத்திலேருந்தே வந்துருச்சு. அப்பவுமே நம்மளுக்கு வந்துருச்சு. நீதிமொழிகள் பாருங்க 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லா ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். வீடு கட்டுறது இல்லை, நம்ம குடும்பத்தை சேர்க்கிறது. புத்தி இல்லாத ஸ்திரீயாக இருந்தால் தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நம்ம எப்படி இருக்கிறோம்,
நமக்கு வீட்டை நம்ம நினைச்சணும் கட்டுகிறவர்களாக சேர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அதை பேசி நாம் பிலிப்பியர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து பாருங்க. பிலிப்பியர் 7:7 பக்கம் 796. பிரசங்கி 7:7 796 பக்கம். இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாகவும் பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். நம்ம கையூட்டு வாங்குறோம், லஞ்சம் வாங்குறோம். பைபிள் வந்து அதுக்கு பேர் பரிதானம் இருக்கும். பரிதானம் வாங்குவது நம்ம இருதயத்தை கெடுக்கும். ஆமோஸ் 5:12 பாருங்க. அங்கேயும் இதை பற்றி தான் இருக்கும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிந்தேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். பரிதானத்தை வாங்கி ஏழைகளின் நியாயத்தை புரட்டு. நினைக்கிற நாட்டில் அதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஜட்ஜஸ் வந்து பணம் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க தான் முதல் வாங்குறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களும் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கையூட்டு இன்னைக்கு எல்லா பக்கமும் வந்துருச்சு. அப்போ கையூட்டு வாங்கி ஏழைகளுடைய நியாயத்தை நாம் புரட்டினால் அது நம்மளுக்கு பாவமாக மாறிவிடும். அதே போல் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க. யாத்திராகமம் 23:8 பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். சரிதானா? அப்போ நினச்சி நம்மளை குருடாக்கும். பரிதானம் வாங்கினாக்கி நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. சில ஆட்கள் பரிதானத்தை வாங்கிடுவாங்க. வாங்கின பிறகு யோசிப்பாங்க, ஐயோ தெரியாமல் வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லி. தூத்துக்குடியில் நான் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு அடிக்கடி போவேன். அங்கே ஒரு கிறிஸ்டின் தான். பரிதானம்னா அப்படி தான் இருப்பார். காசு கொடுக்கல, எந்த விஷயமும் செய்ய மாட்டார். அவன் அந்த தீபாவளி, அந்த கிறிஸ்மஸ், பொங்கல் எப்படி வருதுன்னா வாங்கிறதுக்கு வர்றது. அவன் கேட்டானுக்கு நீங்கள் கிறிஸ்டின் அப்படின்னு கேட்டால் அதனால என்ன வாங்கலாமே, தப்பு இல்லையே அப்படின்னு அதை நியாயப்படுத்துவார். அப்போ நம்ம கிறிஸ்டினே நம்ம நினைச்சிடும் பரிதானம் வாங்குறதுல முதன்மையாக இருக்கிற 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் பாருங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளைவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்செபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பார்த்தீங்களா, சாமுவேல் பெரிய ஆளு. ஆனால் அவங்க பிள்ளைங்க 2 பேரும் அப்பா வழியில் நடக்காமல் பொருளாசைக்கு இடம் கொடுத்து பரிதானத்தை வாங்கிக்கிறார்கள். அப்போ அந்த காலத்திலேயே நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் என்னமோ நம்மளுக்கு அது தொடர்கதையாக வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்முடைய கைகள் எப்படி இருக்கணும், சுத்தமானதாக இருக்கணும். நம்ம கையினால் எதையும் வாங்கக்கூடாது, தேவையில்லாத பொருட்களை தொடக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. வாங்குவதும் குற்றம் தான், கொடுப்பதும் குற்றம் தான். அப்போ நம்ம கைகள் தூய்மையாக இருக்கின்றன என்பதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். 4வதாக பாருங்கள், அசுத்தமான சிந்தை. நம்ம சிந்தை எப்படி இருக்கு, அல்லது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு. நம்ம சிந்தையிலேயோ எண்ணத்திலேயே நாம் பாவம் செய்வதற்கு அது காரணமாகி விடக்கூடாது. அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில் இருக்க செல் தான். ஒரு சர்வே சொல்லுது, உலகத்தில் 80% மக்கள், அல்லது இந்தியாவில் நினைக்கிற 80% மக்கள் இந்த செல்லுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதில் தேவையில்லாத எல்லா காரியமும் வருது. நம்ம சிந்தனையை அது கெடுக்கும். ஒருவேளை படிக்கிற பிள்ளையாக இருந்தோன்னா நம்ம சொல்லாங்க, பிள்ளைங்க நாங்கள் படிக்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் வருதுன்னு சொல்லி. அது வரும்போதே கூட தேவையில்லாத சில காரியங்களும் வரத்தான் செய்யுது.
அது நம்ம சிந்தனையை என்ன செய்யும், மாற்றிவிடும், அல்லது நம்ம எண்ணங்களை கெடுத்து விடும். நான் தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சில நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம பேத்திகளுக்கோ இருக்கும். நம்ம காலம் கடந்துட்டோம், நம்மளுக்கு செல்லின் போன யூஸ் இல்லை. நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்களே நானும் படிக்கும்போது செல் வச்சா படித்தோம்? இல்லவே இல்லை. இப்படி ஒரு இருக்குன்னே தெரியாது, இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அன்னைக்கு நம்ம படிக்க தானே செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க சொல்கிறது அதில் நிறைய படிக்கிறதுக்கு செய்திகள் வருது. அந்த செல் பரிசுத்தமாக இருந்தால் பரவாயில்லை, தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் அதை பயன்படுத்துவோமானால் அதுவும் நம்மளுக்கு என்ன செய்யும், பாவத்தை கொண்டு வருவதாக இருக்க விட நம்ம சிந்தனையை அது மாற்றிவிடும். அநேக பிள்ளைங்க நம்ம வாசிக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், கிளாஸ்லேயும் நாங்கள் பார்க்குறோம். இந்த செல்லுனால் வர்ற பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். எப்படி தான் செல்லில் இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியாது, அவ்வளோ வேகத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். தேவையில்லாத காரியங்கள் செல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் தான் சொல்கிறோம், ஆனால் பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் சொல்லுது, முதல்ல சொல்லிடுவாங்க செல் பயன்படுத்தக்கூடாது கல்லூரியில், ஓகே முடிஞ்சிச்சு. அடுத்த நாளைக்கு வரும்போதே செல் கொண்டு வாங்க, உங்களுக்கு இந்த ஸ்கீமால தான் வரும்பாங்க. செல் இல்லாமல் பிள்ளைகள் இருக்க முடியாது. ஆனால் இந்த செல்லை தவறாக பயன்படுத்துறதுனால நிறைய பேரண்ட் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, செல் கண்டிப்பாக கொடுத்து விடணுமா சார், இன்னைக்கு அவள் கேட்டு அடம்பிடிக்கிறாள், வேண்டாம் கொடுக்க வேண்டாம். இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்டிருப்பா, அதுக்கு எங்களை பலிகடா வாங்கியிருப்பா, சார் கொண்டு வர சொன்னார். ஸோ அந்த செல்லை கொண்டு வந்து அதில் தேவையற்ற காரியங்கள், அல்லது ஆசிரியர் கிளாஸ் விட்டு வெளியே போனோடனே சினிமா பாட்டு போட ஆரம்பிச்சிடுவோம், போட்டு டான்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளை என்ன செஞ்சுட்டு செல் நம்மளை அடிமைகளாக மாற்றி விட்டது. நீங்கள் வாசிக்க சங்கீதம் 66:18 பாருங்க, சங்கீதம் 66:18. என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவியுள்ளார். என் மனசுல அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டவர் எனக்கு நினைச்ச மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டார். என் மனசுல அக்கிரம சிந்தையை வச்சுட்டு ஆண்டவருக்கு நம்ம ப்ரேயர் பண்ணால் அந்த ப்ரேயர் என்ன செய்யாது, எடுபடாது. அதை நம்ம வாசிக்க கேட்ட பகுதியிலேயே பார்த்தோம். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகை நாளுக்கெல்லாம் நான் வெறுக்கிறேன், ஏன்னா கை நினைச்சது ரத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அக்கிரம சிந்தை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ரோமர் பாருங்க, ரோமர் 8:6-7 பாருங்க. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை ஆண்டவருக்கு பகை. நம்மளை சிந்திக்க கூடாது. சிந்தனைக்கு தான் நம்மளை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணோம்னா அதை தான் நம்ம திரும்ப சொல்ல, ஆண்டவரே என் சிந்தனை காவல வைங்க. தேவையில்லாமல் அநேக நேரங்களில் நாம் சிந்திக்கிறோம், அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ, அப்படியாகுமோ இப்படியாகும், நம்ம சிந்தையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சிந்தனையில் தவறான எண்ணங்கள் வந்துருச்சுன்னா நம்மளால் தூங்கவே முடியாது. ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது அப்படின்னு நினச்சி நம்ம சிந்தனை பண்ணுங்க, தூக்கம் வரவே வராது. அப்போ நம்ம சிந்தனை நினச்சி நம்மளுக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால நிம்மதியாக கூட இருக்க முடியும். அதே போல் எபேசியர் 4:17 பாருங்க. எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். போதும், மற்றவர்களை போல நீங்கள் என்ன செய்யலாம், வீணான சிந்தனை வேண்டாம். பிரஜாதிகள் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம் தேவையற்ற காரியங்களை எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது. நம்ம சிந்தை எப்படி இருக்கணும், பிலிப்பியர் 2:5 பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவருடைய பார்வையில் எல்லா சிந்தை எப்படி இருந்தால் அதே சிந்தனை நம்மளுக்கு வேணும். ஆண்டவருடைய சிந்தை நம்மளுக்கு வந்துட்டாலே மேல்கண்ட எல்லா காரியங்களும் முடிஞ்சு போவோம், நாம் பரிசுத்தர் தான் இருப்போம். அப்போ நம்ம சிந்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நம்மளை கட்டுக்கடங்காமல் போகிறது சிந்தை தான். ஏன்னா எதுவுமே நடக்காத நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம சிந்தனையில் கொண்டு வரலாம். சில நிகழ்ச்சிகளையும் நடக்காது, ஆனால் சிந்தனையில் அது ஓடிக்கிட்டே இருக்கும், நம்முடைய எண்ணங்களில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சிந்தனை என்னச்சுனோம் ஆண்டவருடைய சிந்தை போல் தூய்மையாக்கப்பட வேண்டும். கடைசியாக அசுத்தமான ஆடைகள். அசுத்தமான ஆடைகள், நாம் உடுத்திருக்கிற ஆடைகள் எப்படி இருக்கு? சகரியா 3:3-4 பாருங்க. சகரியா 3:3-4. யோசுவா ஓவேலில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். இங்க பாருங்க, யோசுவா என்ன செய்றான், இவன் ஒரு ஆசாரியர் பலிபீடத்தண்டையில் நிற்கிறான், அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கான். பக்கத்தில் சாத்தானும் பார்த்துக்கிட்டே இருக்கான். சாத்தான் சகரியாவை நோக்குவதை பார்த்த ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டு
சகரியாவுடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து அவனுக்கு புது வஸ்திரை ஆண்டவருடைய சந்நிதியில் நிற்கும்போது அழுக்கான வஸ்திரங்களோடு இருக்கக்கூடாது என்பது அவருடைய சித்தம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆலயத்துக்கு வரும்போது நம்ம உடுத்துகிற ஆடைகள் எப்படி இருக்குது? ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நாம் உடுத்துகின்ற ஆடை மற்றவருடைய எண்ணங்களையோ அடுத்து மற்றவருடைய சிந்தனைகளையோ மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள்லாம் பெரிய ஆட்கள், நம்ம பிள்ளைங்கள் இருப்பாங்க, பேத்திகள் இருப்பாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் போடுறாங்க, நம்ம எதுக்கு அனுமதிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு லெகின்ஸ்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமானது. அநேக பிரசங்கியார்கள் அதுதான் குறித்து நீங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ நம்ம நினைச்சணும், நம்ம ஆலயத்துக்கு போகும்போதும் சரி, நம்ம தேவையான காரியங்களுக்கு வெளியே போகும்போது சரி, நாம் உடுத்தக்கூடிய ஆடை தூய்மையானதாகவும் மற்றவர்களுக்கு கவர்ச்சி உருவாக்குவதாகவும் இருக்க கூடாது. அப்படின்னா நம்ம ஆடையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இருக்கும் கிறிஸ்டின்லாம் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுல மற்றவங்களை எடுக்கிற மாதிரி எடுக்க மாட்டோம். அவங்க விதவிதமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க, நம்ம எடுக்க மாட்டோம். ஆனாலும் நம்ம நினைச்சணும், நம்ம ஆடைகளை கவனமாக கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னாக்கி தேவாலயத்தில் உன் நடையை காத்துக்கள். வாசிய சங்கீதம் 20:2 சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29ஆவது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? அதே போல சங்கீதம் 96:9 பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம நடுங்குறோமா? யோசித்து பாருங்க. நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு வரணும், ப்ரிப்பேர் பண்ணி முன்கூட்டியே வரணும். நம்ம சொல்கிறோம்ல, நாளை தினம் நம்மளுக்கு பரிசுத்த நற்கருணை, அதுக்காக தயாராக வாங்கணும்னு சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தூய்மையாக வரணும்னு அர்த்தம். வரும்போது நம்ம வாயில் எதோ போட்டு சாப்பிட்டுட்டே வரக்கூடாது. நம்ம எப்போ வீட்டிலேருந்து கிளம்புறோமோ அப்போ நம்ம வாய் தூய்மையாக்கப்பட்டதாக அதே நற்கருணையில் நம்ம பங்கு பெற வேண்டும். சில பேர் பண்ணுவாங்க, எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க, மற்றவர்கள் நாம் கவனிக்கக்கூடாது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாட்களில் அதுக்காக தான் நம்ம அழைக்கிறார். நம்முடைய உதடுகள் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய கண்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய கைகள் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தை அல்லது எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது ஆடை நிச்சயம் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்ம இதனால சிலர் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரை நான் கனவுல பார்த்தேன்னு வெள்ளை வெள்ளையேன்னு இருந்தான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு பிரைட்டாக இருந்தார். ஏன் நம்மளால் இருக்க முடியல? இருக்க முடியும். நம்ம ட்ரெஸ் இல்லை, நம்ம கரெக்டாக இருந்தால், நம்ம சிந்தை, நம்முடைய கைகள், நம்முடைய வாய் எல்லாமே நம்ம தூய்மையாக இருந்தால் நார்மலாக நினைச்சுவோம் ஆண்டவருடைய பார்வையில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தான் இருப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுத்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு இந்த சுத்தத்திலே அல்லது பரிசுத்தத்திலே நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அசுத்தங்களை நாம் களைந்து விடுவோம், பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பி கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த தியானங்களின்படியால் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற தூய்மை இல்லாத நிலைமைகளை நாங்கள் உணர்கிறோம். வேத வசனங்களின்படி நாங்கள் தியானித்த ஒவ்வொரு தியானங்களும், காதர கேட்ட ஒவ்வொரு சத்தியங்களும் எங்கள் இருதயத்திற்குள் கிரியை செய்வதாக. ஆண்டவரே, அசுத்தமான உதடு, அசுத்தமான நாவு எங்களிடத்தில் காணப்படுகிறது. அவைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஏசாயா பார்க்கிற பொழுது, ஆண்டவரே, அசுத்த உதடு உள்ள மனுஷன் என்று தன்னை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அசுத்தத்தோடு கூட நாங்கள் கர்த்தரை புகழ முடியாது. தூஷிக்கிற உதடுகளினாலே, இன்னும் ஆண்டவரே உலக ஜனங்களை சபிக்கிற அதே உதடுகளினாலே கர்த்தரை நாங்கள் எப்படி துதிக்க முடியும்? கர்த்தரை எப்படி நாங்கள் ஆராதிக்க முடியும்? ஆண்டவரே, பரிசுத்த உதடுள்ள ஜனமாய், பரிசுத்த ஆண்டவரே நாவுள்ள ஜனங்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் நாவுக்கு காவல் வைப்பீராக. நாங்கள் யாரையும் ஆண்டவரே வீணான வார்த்தைகளை பேசியவிடாதபடிக்கு, வீணான காரியங்களுக்கு எங்கள் நாவை நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, கர்த்தரை உயர்த்தவும்
கர்த்தரை மகிமைப்படுத்தவும் உம்மை பாடுவதற்கும் புகழ்வதற்கும் துதிப்பதற்கும் மாத்திரமே எங்கள் நாவை நாங்கள் பயன்படுத்த, பரிசுத்தத்திற்கு பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. உன்னதமான தேவனை, பரிசுத்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாய் எங்கள் நாவை ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, வீணான வார்த்தைகளில் நின்று ஆண்டவரே எங்களை காவல் வைத்து காக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்கள் அசுத்தமானவைகளை பார்த்திருந்தால் ஆண்டவரே நீர் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தரை ஆண்டவரை இதுவரைக்கும் எங்களால் காண முடியவில்லை, கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் உண்மை ஆண்டவரை தேட முடியவில்லை, கண்கள் ஆண்டவரை உண்மை காண ஆண்டவரை ஏங்கவில்லை. காரணம், இது அசுத்தமான கண்கள் இருப்பதினாலே தேவனுடைய மகிமையை எங்களால் பார்க்க முடியவில்லை, தேவனுடைய பிரசன்னத்தை எங்களால் காண முடியவில்லை. இந்த அசுத்தத்தை எங்களிடத்திலிருந்து அகற்றி போடுவீராக. ஆண்டவரே, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல, ஆண்டவரே தாவீது வஞ்சிக்கப்பட்டது போல எங்களுடைய கண்களினால் இந்த உலக ஆசைகளிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்வீராக. கண்களுக்கு காவல் வையும், கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, கண்களினாலே இந்த உலகத்தின் பொருட்களை பார்த்து, உலகத்தின் மனிதர்களை பார்த்து, உலகத்தின் செல்வங்களை பார்த்து நாங்கள் இச்சிக்கப்பட்டு போகாதபடி எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அசுத்தமான கைகளாய் இருக்கலாம், எங்கள் கைகளினாலே நாங்கள் செய்த பாவங்கள் ஆண்டவரே கேயாசி போல ஆண்டவரே இன்னும் நாங்கள் பரிதானங்களை வாங்குகிற ஜனமாய் நாங்கள் இராதபடிக்கு, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் இராதபடிக்கு எங்கள் கைகளினால் நாங்கள் ஆண்டவரே வேண்டுதல் செய்வதற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் ஆண்டவரே நல்ல முறையில பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. பாவத்திற்கு எங்கள் கைகளை நாங்கள் விலக்கி காத்துக்கொள்ள ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிதானம் வாங்குகிறதற்கோ பொருளாசைகளுக்கோ எங்கள் கைகளை நாங்கள் சாய்க்காதபடி பரிசுத்த வேதத்தை ஏந்தி சுமக்குவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அசுத்தமான சிந்தைகள், அசுத்தமான எண்ணங்கள் எங்களிடத்தில் காணப்படுகிறது, எல்லாவற்றையும் கழுவி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, இருதயத்திலே அக்கிரம சிந்தை நாங்கள் கொண்டிருந்தோம் ஆனால் நாங்கள் எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும், எவ்வளவு ஜெபித்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு செவிகொடார் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, நீ எங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி எங்கள் அசுத்தமான சிந்தைகள் ஆண்டவர் இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. கல்வாரில் எங்களுக்காய் சிந்தப்பட்ட, பரிசுத்தப்படுத்தும்படி சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிப்பீராக. வீணான சிந்தனைகளினாலே ஆண்டவரே மற்றவர்கள் இருக்கலாம், உலகத்தின் மனிதர்கள் இருக்கலாம், காரணம் அவர்களுக்கு கிறிஸ்துவின் வழி தெரியாது. ஆனால் நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, வஸ்திரத்திலே நாங்கள் கர்த்தரை காண்பிக்க கிருபை செய்யுங்க. தகுதியான வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நாங்கள் எப்போதும் தொழுந்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பதை நாங்கள் நடுங்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆடைகள், வஸ்திரங்கள் மற்றவர்களுக்கு இடரலாய் இராதபடி எல்லாவற்றிலேயும் நடக்கைகள், செயல்கள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த அசுத்தத்தினாலே நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, கழுவுங்க, சுத்திகரிங்க. தகுதியோடு கூட கர்த்தருடைய பந்தியில நாங்கள் ஐக்கியப்படவும், கர்த்தருடைய தகுதியோடு கூட அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வரவும் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த நிலந்து காலங்கள் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நாங்கள் புது சிருஷ்டிகளாய் மாற ஆண்டவர் கிருபை செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்தையே உதே மோட்ச வாசல் இயேசுவே போட்டு முன் எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மாமன்றாட்டினான் சாக சம்மதித்ததால் சீயோனகர்காய் கண்ணீர் வேட்டதாலும் தேவரீ எங்கள் மேல் இறங்குவீர். நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே
செய்யும் இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.